இந்த கிளாஸ்ல நாம ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெர்ஸம் பத்தி பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸஸ் எடுத்துக்கலாம். ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸஸ்ல ஃபர்ஸ்ட் MA2 B2 டைப். இந்த ABங்கிறது லிகான்ஸ். இதுல ரெண்டு சிமிலர் லிகான்ஸ் அட்ஜசன்ட் சைடில் வந்தது அடுத்தடுத்து வருது அப்படின்னா சிஸ் ஐசோமர். இந்த ரெண்டு லிகாண்டுக்கு இடையிலையும் ஒரே மாதிரியான ரெண்டு லிகாண்டுக்கு இடையிலையும் வேற எந்த மெட்டல் ஐட்டம் வரல, ஒன்று பார்த்துக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த ரெண்டு ஏக்கு இடையில எந்த மெட்டலும் வரல, எந்த எலிமெண்ட்டும் வரல. ஸோ அது ஒன்று பார்த்துக்க முடியும் அப்படின்னா அதை நீங்கள் சிஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாமல் ரெண்டு சிமிலர் லிகான்ஸ் டயகனலி ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து டிரான்ஸ். அது ஒன்று பார்த்துக்க முடியாது, இடையில ஏதாவது ஒரு மெட்டல் இருக்கும், ஒரு எலிமெண்ட் இருக்கும். இப்போ இதில் ஏவை பார்த்துக்க முடியாது, ஏன்னா ரெண்டு ஏக்கு இடையில இன்னொரு எலிமெண்ட், இது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பியும் இந்த பிங்கிற அதே மாதிரி இன்னொரு பி லிகாண்டை பார்த்துக்க முடியாது, எம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை என்ன சொல்லிக்கலாம்னா டிரான்ஸ், டயகனலி ஆப்போசிட் டு ஈச் அதர் லிகான்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடியதை டிரான்ஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்டு சொல்கிறோம் ஸ்கொயர் பிளானார் ஸ்ட்ரக்சரில். அப்படி இல்லாமல் ஏ அட்ஜசன்ட் சிமிலர் லிகான்ஸ் அட்ஜசன்ட் சைடில் வந்து அட்ஜசன்ட் கார்னர்ஸில் வருதுன்னா அதை வந்து நீங்கள் சிஸ் ஐசோமர்னு சொல்லலாம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பிளாட்டினம் குளோரோமைன் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அமைன், ரெண்டு குளோரிடோ லிகான் எல்லாமே என்ன பொசிஷனில் இருக்குது? சிஸ் பொசிஷன். இது வந்து சிஸ் ஐசோமர். இது வந்து டிரான்ஸ் ஐசோமர். ஏன்னா இதில் குளோரிடோ அமைன் ரெண்டு லிகாண்டுமே டயகனல் டு ஈச் அதர், சிமிலர் லிகான்ஸ் வந்து டயகனல் டு ஈச் அதரில் வந்திருக்கு. ஸோ அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? டிரான்ஸ் ஐசோமர். சரி, இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து +4. இப்போ பிளாட்டினத்துக்கு +4 ப்ளஸ் ரெண்டு அமைன் வந்து நியூட்ரல் லிகாண்ட், ஸோ அதோட ஆக்சிடேஷன் நம்பர் 0 ப்ளஸ் ரெண்டு குளோரிடோ லிகாண்ட் இருக்குது, குளோரிடோவுக்கு சார்ஜ் -1. ஸோ என்ன ஆன்சர் வரும்? 4 + 0 -2. அப்போ இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே +2 சார்ஜ் இருக்கும். அது சிஸ் டிரான்ஸ் ரெண்டுக்குமே சரி. அடுத்து பாருங்கள், MA2 BC டைப். இதில் ஒரே ஒரு சிமிலர் டைப் ஆஃப் லிகான்ஸ் மட்டும் இருக்குது, மீதி ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். ரெண்டு ஏவும் அட்ஜசண்ட்டாக வருது. ஸோ அட்லீஸ்ட் ஒன் கைண்ட் ஆஃப் சிமிலர் டைப் ஆஃப் லிகான்ஸ் அட்ஜசண்ட்டாக வந்துச்சுன்னா அது நீங்கள் என்ன சொல்லிக்கலாம்? சிஸ். அதுவே டயகனலி ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா டிரான்ஸ். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலான்னா பிளாட்டினம், குளோரிடோ, புரோமிடோ, அமைன். ஸோ இதில் ரெண்டு அமைன் ஒரே மாதிரி இருக்குது. இதுலேயும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டல் சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ் அயான் இஸ் +2 வரும். ஏன்னா இங்கே பிளாட்டினம் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு அமைன் லிகாண்டும் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். அப்போ இது என்ன? சிஸ். அதுவே இந்த ரெண்டு அமைனும் டயகனலி ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது டிரான்ஸ். ஸோ இந்த மாதிரி MA2 BC டைப்லேயும் நாம் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் சொல்லலாம். ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸஸ். சிஸ் எது, டிரான்ஸ் எது.
சரி, அடுத்தது பைடென்டேட் லிகான்ஸ் வந்துச்சுன்னா இதில் எப்படி சிஸ் டிரான்ஸ் ஐசோமர்ஸ்னு சொல்லலான்னு பாருங்கள். XY அப்படிங்கிறது பைடென்டேட் லிகாண்ட். X ஒரு டோனார் ஆட்டம், Y ஒரு டோனார் ஆட்டம். இதுக்கு உதாரணமாக நம்ம என்ன லிகாண்ட் எடுத்துக்கலாம்னா கிளைசினேட்டோ. இந்த லிகாண்டுக்கு பேர் கிளைசினேட்டோ. ஸோ பிளாட்டினம் வந்து +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குன்னு வைங்க. இந்த கிளைசினேட்டோவில் 2 டோனார் இருக்குது, ஒன்று ஆக்சிஜன், இன்னொன்று நைட்ரஜன். ஸோ பாருங்க, ரெண்டு சைடுமே இந்த ஆக்சிஜன் அட்டாச் இருக்கக்கூடிய பாயிண்ட் சேமாக இருக்குது. அதாவது 2 ஆக்சிஜன் அட்டாச் ஆன சைட்டும் ஒரே சைடில் அட்ஜஸ்டண்ட்டாக வருது. நைட்ரஜன் அட்டாச் ஆன சைடும் கார்னர்ஸும் அட்ஜஸ்டண்ட்டாக வருது. அப்போ இது நீங்கள் என்ன சொல்லிக்கலாம்னா சிஸ். அப்படி இல்லாமல் ஆப்போசிட்டாக இருக்குன்னு வைங்க. ஸோ ஆக்சிஜனும் நைட்ரஜனும் அட்ஜசண்ட்டாக வருது அப்படின்னா இது வந்து ட்ரான்ஸ். அதாவது இந்த பாண்ட் சேம் டைப் ஆஃப் பாண்டிங் ஆட்டம்ஸ் ஒரே சைடு வந்துச்சுன்னா சிஸ். நைட்ரஜன் நைட்ரஜன், ஆக்சிஜன் ஆக்சிஜன். அப்படி இல்லாமல் 2 டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பைடென்டேட் லிகான்ஸில் அதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் ட்ரான்ஸ். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாருங்கள். இப்போ நார்மலாக பாண்ட்ஸை நான் இப்படி லைன்ஸ் போட்டு காட்டுறேன். இதுக்கு என்ன மீனிங் பாருங்கள். இந்த மெட்டல் ஆட்டம் M, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் M, இந்த 4 லிகான்ஸ் 2A 2B எல்லாமே நம்ம எந்த பேப்பர் அல்லது போர்டில் எழுதுகிறோமோ அங்கே இருக்குது. இதுதான் வந்து ஸ்கொயர் பிளேனாக இருக்க கரெக்டான ஸ்ட்ரக்சர். இதுவே நான் இப்படி போட்டேன்னு வைங்க, சாலிட் வெஜ். இதுக்கு என்ன மீனிங்? இந்த 2Aவும் போர்டுக்கு முன்னாடி இருக்குன்னு அர்த்தம். டேஷ் வெஜ் போடுறேன். இந்த 2Bயும் போர்டுக்கு பின்னாடி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த போர்டில் M இருக்கு. ஸோ இதுதான் மீனிங். பட் நார்மலாக டெட்ராஹெட்ரலையும் இப்படி காட்டுவாங்க. எப்படின்னு பாருங்க, இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. M 2 லிகான்ஸ் A ஃப்ரண்ட் ஆஃப் தி போர்டு இருக்கு, உங்களை பார்த்து இருக்கு. இந்த 2Aவும் இந்த 2B போர்டுக்கு பின்னாடி இருக்கு. இது எப்படி வச்சுக்கலாம்னா, உங்கள் இடது கை வச்சுக்கிட்டு தம்ப் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதை 2ஐயும் உங்களை பார்த்து வைங்க. இடது கையை உங்கள் ஃபேஸுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு தம்ப் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அது 2 உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் இந்த 2A. சரி, அடுத்தது இதே இடது கையை திருப்பி தம்ப் இண்டெக்ஸ் ஃபிங்கர் 2ஐயும் உங்கள் ஃபேஸை விட்டு அந்த பக்கம் காட்டுற மாதிரி வைங்க. மேலே தம்பு வரும், மேலே இண்டெக்ஸ் ஃபிங்கர், கீழே தம்ப் கட்டை விரல் வரும். அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறது தான் B. இதுவும் நார்மலாக டெட்ராஹெட்ரலுக்கு காட்டுவோம். பட் ஸ்கொயர் பிளேனாருக்கு இந்த மாதிரி காட்டுறது ரொம்ப ரேர். ஏன்னா இதுக்கு மீனிங் வேறு மாதிரி வரும். பட் இதையும் நீங்கள் ஸ்கொயர் பிளேனாரை எப்படி அப்சர்வ் பண்ணலான்னா, M வச்சுக்கிறீங்க,
இன்னொரு முக்கியமான பொசிஷன், இந்த தம்பு இண்டெக்ஸும் வந்து இப்படி உங்களை ஹரிசாண்டலாக வச்சு பார்க்கணும், கிடைமட்டமாக. அதே மாதிரி தம்பையும் இந்த 2 ஏவி இப்போ இங்கே எப்படி பார்க்குறீங்கன்னா தம்ப் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ரெண்டையும் ஹரிசாண்டலாக வச்சு பார்க்குறீங்க. அதே ஹரிசாண்டல் பொசிஷனில் திருப்பி 2 பியும் பார்க்குறீங்க. அப்படி வச்சிங்கன்னா ஸ்கொயர் பிளேனர். அப்படி இல்லாமல் இந்த பொசிஷனில் பார்க்கும்போது உங்களோட கட்டவரலும் சரி இண்டெக்ஸ் ஃபிங்கரும் சரி உங்களை ஹரிசாண்டல் பொசிஷனில் பார்க்குது. அதாவது இங்கே கட்டவரல், இங்கே இண்டெக்ஸ் ஃபிங்கர். அதவே நீங்கள் பேக் சைடு பார்க்கும்போது டைரக்ஷன் திருப்பி இருக்கணும். இது வந்து வெர்டிக்கல் பொசிஷன். அது மாதிரி இருந்தால் நீங்கள் அதை என்ன சொல்லலாம்னா டெட்ராஹெட்ரல். ஸோ வெர்டிக்கல் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர், கீழே வந்து தம்ப் இப்படி வரும். ஹரிசாண்டல் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டெட்ராஹெட்ரலுக்கு சொல்கிறது. பட் அதை ஸ்கொயர் பிளேனாரில் பார்க்கும்போது அப்படி பார்க்கக்கூடாது, எல்லாமே ஹரிசாண்டல் பொசிஷனில் பார்க்கணும். 2 ஏவும் ஹரிசாண்டல் பொசிஷனில் உங்களை பார்த்து இருக்குது, 2 பியும் ஹரிசாண்டல் பொசிஷன்லேயே பின்பக்கம் இருக்குது. அப்படின்னா தான் நீங்கள் அதை என்ன சொல்லணும்னா ஸ்கொயர் பிளேனார்னு சொல்ல முடியும். ஸோ நார்மலாக இந்த மாதிரி இமேஜின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி ஒரே பேப்பரில் இந்த 4 பாண்டு இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா MABCD 4 லிகாண்ட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் சொல்ல முடியாது, சிஸ்ட்ரான்ஸ் சொல்லவே முடியாது. நோ சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் பாசிபிள். பட் இதுக்கு நீங்கள் ஸ்டீரியோ ஐசோமெர்ஸ் சொல்லலாம் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. எப்படின்னு பாருங்கள், MABCD இதில் ஏதாவது ஒரு லிகாண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, ஏவியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதா வச்சுக்கோங்க. மீதி 3 லிகாண்டோட பொசிஷனை மாற்றுங்க. இங்கே சி போடுங்க, இங்கே பி போடுங்க. இங்கே ஏயும் பியும் அட்ஜசண்ட்டாக வந்தது, ஏயும் சியும் டயகனலாக வந்தது. இப்போ அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அடுத்தது இன்னொன்று என்ன பண்ணலாம், இது ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இப்போ இப்படி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பியை கொண்டு வந்து டி இருக்கிற இடத்துல போடுறீங்க, அப்போ டி இங்கே வந்துடும். அதுவும் இந்த ஸ்ட்ரக்சர் ஒன்று தான். எப்படின்னு பாருங்கள், அதாவது இதிலிருந்து இங்கே கொண்டு வரோம். இந்த டியும் பியும் இடம் மாத்திரதா நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா இது ரெண்டும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஏன்னு பாருங்க, ஏபி அட்ஜசன்ட், ஏபி அட்ஜசன்ட், சிடி அட்ஜசன்ட், சிடி அட்ஜசன்ட். பட் இந்த ஏ எது கூட டயகனலாக இருக்கு, சி கூட டயகனலாக இருக்கு. பட் இங்கே டி கூட டயகனலாக இருக்கு. இங்கே பி எது கூட டயகனலாக இருக்கு, டி கூட. அப்போ இந்த ஆஸ்பெக்டில் இது மாறுது, டயகனலாக வரக்கூடிய பொசிஷனில் மாறுது. அப்போ இதையும் நீங்கள் என்னன்னு சொல்லிக்கலாம், ஒரு ஸ்ட்ரக்சராக சொல்லிக்கலாம். பட் அட்ஜசன்ட் இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும், பட் அதுவும் நாட் கரெக்ட். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ ஏவும் டயகனலாக வரக்கூடிய வித் ரெஸ்பெக்ட் டு ஏ டயகனல் லிகாண்ட்ஸ் சேஞ்ச் ஆகுது. அப்போ நீங்கள் அதை இதையும் ஒரு ஸ்ட்ரக்சராக சொல்லிக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி இதில் உங்களுக்கு ஒரு 3 ஸ்டீரியோ ஐசோமெர்ஸ் தான் கிடைக்கும், நாட் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெர்ஸ். த்ரீ ஸ்டீரியோ ஐசோமெர்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி மாற்றினாலும் இதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி MABCD டைப்பில் உங்களுக்கு எத்தனை 3 ஸ்டீரியோ ஐசோமெர்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் எடுத்துக்கலாம். ஆக்டாஹெட்ரல்னால் 6 ஃபேஸஸ் வரணும், 6 லிகாண்ட்ஸ் மெட்டல் அயன் கூட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ மெட்டல் ligand 1, ligand 2, ligand 3, ligand 4. இது நான் இந்த ஒரு மெட்டலும் 4 லிகாண்டும்
போர்ட்லேயே இருக்குது. 5வது லிகாண்ட் போர்டுக்கு முன்னாடி வருது. 6வது போர்டுக்கு பின்னாடி வருது. சரி, இப்போ இந்த போர்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை அப்படியே இந்த கார்னர்ஸ் கூட சேர்த்து பாருங்கள், டாட் வச்சு. ஒரு ஸ்கொயர் மேலே பிரமிடு வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பின்னாடி இருக்கக்கூடியது சேர்த்து பாருங்கள், பின்னாடி இருக்கக்கூடிய லிகாண்டையும் அங்கேயும் ஒரு பிரமிடு வரும். இதில் டோட்டலாக எத்தனை ஃபேஸஸ் வருதுன்னு பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள். உதாரணமாக இது L1, இது L2, L3, L4, L5, L6ன்னு வச்சுக்கோங்க. L1, L5, L4 லெஃப்ட் சைடு அது ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ், முக்கோண வடிவத்தில் ஒரு ஃபேஸ். இங்கே L5, L4, L1. அதே மாதிரி ரைட் சைடில் L2, L3, L5 சேர்ந்து ஒரு ஃபேஸ், 2 ஆச்சு. முன்னாடி L1, L2, L5 3 ஆச்சு. பின்பக்கம் L3, L4, L5 4 ஃபேஸ் ஆச்சு. அதே மாதிரி கீழேயும் 4 ஃபேஸ் வரும். L1, L2, L6 முன்னாடி 1, L2, L3, L6 1, 2, L3, L4, L6 3, L4, L1, L6 4. ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை ஃபேஸஸ் வருது? 8 ஃபேஸஸ். அதனால தான் இதுக்கு பேர் ஆக்டாஹெட்ரல். If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825. Thank you.